ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீஸ்லாம் என்னென்ன யூஸ்க்குன்னு சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+N கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் நமக்கு என்ன சைஸ் வேணால் வச்சுக்கலாம். ஒரு A4 சைஸ் வைக்கிறேன். இந்த கீ வந்து ஃபஸ்ட்டு ஒன், இந்த பார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் வரும். பக்கத்தில் கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இதை மூவ் பண்ணலாம். இந்த பாரை மவுஸால் பிடிச்சி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே எடுத்து வச்சுக்கலாம். அந்த பார் எடுத்துகிட்டு போயிட்டு டெக்ஸ்ட்டு டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த டீன்ற ஒரு டூல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணுங்கள். பேப்பரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணிங்கன்னா டைப் ஆகும். நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னா என்ட்ரு கொடுக்கணும். நெக்ஸ்ட் லைனில் டைப் ஆகிருக்கு, ஆனால் எங்கே இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுங்க. Ctrl+T கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இப்போ இந்த 2 லைனுக்குள்ளே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. எப்படி பக்கத்தில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். 2 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் இதுதான் லைனுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. தெரியுதுங்களா? இதில் போயிட்டு ஒரு 25 வச்சுக்கலாம். மேலே ரொம்ப கிட்ட நெருங்கி போயிடுச்சு. ஒரு 45 அப்படி வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்கட்டில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு கீழே இறக்கலாம். டவுன் ஆகும்.